இப்போ வெஜ் புலாவ் செஞ்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 3 பட்டை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 கிராம்பு. இது கூட ஏலக்காய் இருந்தால் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, என்கிட்ட ஏலக்காய் இல்லை அதனால் நான் போடல. கொஞ்சமாக ஒரு 10 போல் புதினா இலையும் அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வதங்குறதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 10 போல் பூண்டு, கொஞ்சமாக நான் 1/4 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டேன். கொஞ்சமாக மல்லி இலை, 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 15-20 போல் சின்னதாக கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 10 முந்திரியை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா போட்டுக்காங்க. ஏன்னா பேத்திங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. வெயில் நேரத்தில் காரம் கம்மியாக சேர்க்கணும். அதனால் காரமாக ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி. இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கனில்லை, இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். பிங்க் கலரில் லைட்டாக வதங்கினா போதும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளியெல்லாம் நம்ம அதிகமாக போடுறதில்ல, கடைசியில் சும்மா அந்த கலருக்காக தக்காளி போடுவோம். அங்கங்கே கிடக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி தான் போடுவோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி இப்போ நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும், எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டிருக்கிறேன். ஒரு கேரட்டு, நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸு போட்டுக்கலாம். என்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால போடலை. ஒரு 10 போல் சோயா வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வதக்கிட்டேன். இப்படி வதக்கி செய்யும்போது நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் போட்டிருக்கிறேன். தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக ப்ரொக்கோலி இருந்துச்சு, அதையும் போட்டுக்கிறேன். போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி 1 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளருக்கு தான் எனக்கு 1/4 கிலோ அரிசி போட்டால் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் வரும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1க்கு 1.5. எனக்கு பழைய அரிசி ரொம்ப நாள் ஆனதுனால இதுக்கு வந்து நான் 1.25 தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி, திரும்ப ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதையும் போட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் தூள் உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு, ரொம்ப வெயிட்டெல்லாம் இப்போ போட வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படியே மூடி போட்டு இந்த தண்ணியும் சாதமும் ஒன்று சேர்கிற வரைக்கும் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துருச்சு. எனக்கு கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கிறதுனால சட்டுன்னு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இது கூட கடைசியில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒன்று கட் பண்ணி இப்படி மேலாப்பில் போட்டுடுங்க. அப்போ அங்கங்கே புலாவ் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே கிடக்கும்போது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் அங்கே சின்ன சின்ன துண்டாக கிடக்கும், நல்லாயிருக்கும், அதிகமாக குலையாது. அதனால் கடைசியில் போட்டு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக புலாவ் ரெடி. கடைசியில் முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, போடாமல் கூட செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா தக்காளி அங்கங்கே அப்படியே கிடக்கிறது பார்க்குறக்கே நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சாதம் கூட அடி பிடிக்கல. இப்போ சூப்பரான வெஜ்ஜு புலாவ் ரெடி. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.